வெல்கம் டெம்லெக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 11.3ல சம் நம்பர் 3. சப்போஸ் த அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்ட் டெய்லி அட் த மில்க் பூத் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் a minimum of 200 liters and a maximum of 600 liters with the probability density function f of x is equal to k when x is greater than or equal to 200 and less than or equal to 600, 0 otherwise. Find the value of k, the distribution function, the probability that daily sales will fall between 300 liters and 500 liters. Solution பார்ப்போமா? கொடுத்துருக்கிறது probability density function. இது எங்கே வரும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வரும். சப்போஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா அது டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நான் எழுதியிருக்கேன். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி பிட்வீன் 300 to 500 லிட்டர்ஸும் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸோ இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸை. இப்போது இதில் இருக்க இன்டர்வல்ஸை நம்ம போட்டு காட்டுவோம். -∞ to ∞ தான்மா போடணும். அப்போ நடுவில் இந்த 200 600 போட்டிருக்கேன். இப்போ 200 to 600ல் நல்லா பாருங்கள், 200 to 600ல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஆன்சர்? கே. அது இல்லாத ஏரியாஸில், அதாவது -∞ to 200 600 to ∞, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 0. ஸோ கே கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா இன்டெக்ரல் -∞ to ∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவாம்மா? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி நான் என்ன போடணும், அதனால தான் உங்களுக்கு சைட் பை சைட் நான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் சொல்லிட்டு வரேன். இப்போது இதில் இந்த 3 லிமிட்ஸ் எழுதிப்போம். அதாவது இந்த கொஸ்டின் கேன் பி டிவைடட் இன்டு 3 இன்டர்வல்ஸ்: -∞ to 200, 200 to 600, 600 to ∞. இதை தான் இங்கே போட்டிருக்கோம். போட்டுட்டு உள்ளே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னம்மா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டாச்சா? இப்போது -∞ to 200லையும் 600 to ∞ எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 0. 0 இன்ட்டு டிஎக்ஸ், அது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? இந்த இடம் மட்டும்தான் இருக்கும். இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கே போடணும். வேறு கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு டிஎக்ஸை மட்டும் இந்த இன்டெக்ரலில் வச்சுருக்கேன். 200 to 600, மீதி ரெண்டும் 0. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா, டிஎக்ஸை இன்டெக்ரல் பண்ணோன்னா எக்ஸு, அதோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 600, கே வெளியில் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் k இன்ட்டு இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 600 - 200 இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது k இன்ட்டு 400 ஈக்குவல் டு 1. ஸோ k ஈக்குவல் டு 1/400. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதை 3 கேஸாக பிரிக்கணும். எப்படின்னா சேம் இன்டர்வலை வச்சு தான் பிரிக்க போகிறோம். x பிலாங்ஸ் டு -∞ to 200. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ப்ராக்கெட் போடணுமா இல்லை நார்மல் ப்ராக்கெட் போடணுமான்றதை பார்க்கணும். இதை நான் சொல்கிறேன். ஆல்வேஸ் இந்த இன்ஃபினிட்டி பக்கத்தில் வர்றது ஓப்பன் ப்ராக்கெட் தான் வரும். ஓகேவா? இந்த ப்ராக்கெட் தான் வரும். இங்கே 200க்கு ஏன் இந்த ப்ராக்கெட் போடுறோன்றதை பாருங்கள். இப்போது இதில் இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்களா இன்டர்வல், இதில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 200. அப்போ 200ன்ற பாயிண்ட் இதில் கவர் ஆகிடும். அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600, 600ன்ற பாயிண்ட் இதுக்குள்ளே கவர் ஆகிடும். அப்போ அதை இதுக்குள்ளேயே நான் கவர் பண்ணக்கூடாது. இந்த 600ன்ற பாயிண்ட் இங்கே வந்துருச்சுன்னா 600 பாயிண்ட் சம்திங் தான் இங்கே வரணும். கரெக்டாக? ஸோ அதனால் இதுக்கு மட்டும்தான் லிமிட் இந்த ஈக்குவல் டு வந்திருக்குன்னா 200 and 600 இஸ் கவர்டு இந்த சென்டர் பார்ட். இந்த இடத்துல இந்த 200ம் வராது, இங்கே இந்த பக்கம் 600ம் வராது. புரியுதாமா? ஸோ இதை நான் என்ன எழுதுகிறேன்? ஆல்வேஸ் இன்ஃபினிட்டிக்கு இந்த நார்மல் ப்ராக்கெட் தான் போடணும். இங்கே 200 அந்த மிடில் பார்ட்டில் கவர் ஆகிருக்கு. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 200, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600ல். ஸோ நார்மல் ப்ராக்கெட் தான் போடணும். இங்கே அந்த இன்டர்வலில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். -∞, 200, 600, ∞. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போனோம்? இதில் 3 இன்டர்வல் இருக்கு இல்லையா? 1 2 3. ஃபஸ்ட்டு கேஸில் சப்போஸ் என்னோடய வேல்யூ இதில் இருந்ததுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா,
when my milk sale is less than 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம்வேர் இங்கேயும் வரும் இந்த எக்ஸு. அப்போ கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 வரையும் போகக்கூடாது, ஏன்னா 200 விற்கல. 200 மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200க்குள்ளே ஏதோ ஒரு லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் தான் விற்றுருக்கு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து அது என்ன இது நம்பர் தெரியல. ஸோ தட் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே எக்ஸ் எடுக்கிறதுனால இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் போடக்கூடாதுமா, எஃப் ஆஃப் டி டிடி. அது வந்து ஆன்சரை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போடாமல் எஃப் ஆஃப் டி டிடின்னு போட்டுக்கிறோம். ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்குள்ளே என்னதுமா, எஃப் ஆஃப் டி டிடி. இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 வந்து 0ன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் 0 போட்டாச்சு. அடுத்து கேஸ் 2, எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 200 to 600. ரெக்டாங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ்டு இன்டர்வல்னால் 200 600 இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 ஃபஸ்ட்டு கேஸ் போட்டோம். 200 to 600 நம்ம எக்ஸ் வேல்யூ இருக்கும். செகண்ட் இன்டர்வலுக்குள்ளே நம்மளுடைய வேல்யூ வந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் டி டிடி. அடுத்து 200லேருந்து 600 போடக்கூடாது, எங்கே வரையும் எக்ஸ் இருக்கோ அது வரையும் தான். 200 to x இன்ட்டு எஃப் ஆஃப் டி டிடி. இதோட லிமிட் நமக்கு தெரியும், இந்த இடத்துல வேல்யூ 0 போட்டாச்சு. ஸோ இதோடைய ஆன்சர் 0. இது வந்து இந்த இன்டர்வலில் நமக்கு என்ன வேல்யூமா, கே இந்த இன்டர்வலில். ஸோ எஃப் ஆஃப் டி டிடிக்கு பதிலாக கே டிடின்னு போடணும். கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுறேன். இன்டர்வல் பாருங்கள் 0லேருந்து எக்ஸ் வரையும் தான். ஸோ இப்போ இது 0 ஆகிடுச்சு. இது கே வெளியே வச்சுட்டு இந்த டிடியை இன்டகிரேட் பண்ணால் டி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 200லேருந்து எக்ஸ் வரையும். ஸோ நவ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கே இன்டூ எக்ஸ் மைனஸ் 200. இப்போ கேவோட வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. 1/400 இன்டூ எக்ஸ் மைனஸ் 200. ஸோ இந்த 1/400 உள்ளே கொடுத்தோம்னா x/400 மைனஸ் 200/400 வந்து 1/2ன்னு வரும். ஓகேவாம்மா. அடுத்து கேஸ் 3. கேஸ் 3ன்றது என்னது, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இன்டர்வல் இல்லாமல் 600க்கு மேலே சேல் ஆகிருக்குன்னா என்ன பண்ணணும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதிலேருந்தே கொண்டு வரணும். எஃப் ஆஃப் டி டிடி மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 ப்ளஸ் எஃப் ஆஃப் டி டிடி வந்து 200 to 600 ப்ளஸ் எஃப் ஆஃப் டி டிடி இன்டெக்ரல் ஆஃப் 600லேருந்து எக்ஸ் வரையும் கொண்டு வரணும். இதோடைய ஆன்சர் 0ன்னு நமக்கு தெரியும். இந்த 200 to 600 என்னதுமா, கே டிடி. ஸோ கே வெளியில் இருக்குது, டிடி ப்ளஸ் 600க்கு மேலேனா அதோட ஆன்சர் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 0. ஸோ இந்த டிடியை இன்டெகிரேட் பண்ணால் டி லிமிட் 200 to 600. அடுத்து கேவோட வேல்யூ நம்ம 1/400. ஸோ 1/400 இன்டூ இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 600 மைனஸ் 200. ஸோ இட் இஸ் 1/400 இன்டூ 600 மைனஸ் 200 வந்து 400. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் மை எக்ஸ் பிலாங்ஸ் டு open interval minus infinity to 200 is equal to x by 400 minus 1/2. எப்போ, if my x is in the interval closed interval 200 to 600. அடுத்து தேர்ட் கேஸ். இதோட ஆன்சர் என்ன, தேர்ட் கேஸ்க்கு 1ன்னு பார்த்தோம். இட் இஸ் 1 in the interval of open interval. இங்கே பாருங்கள், open interval 600 to infinity. புரியுதாம்மா, நல்லா கவனிங்க. 0 when my x is from minus infinity to 200 open interval. x/400 minus half when my x belongs to closed interval 200 to 600 and 1 when my x belongs to open interval 600 to infinity. So second subdivision distribution function கண்டுபிடிச்சாச்சு. third subdivision என்ன கேட்டிருக்காங்க, the probability that daily sales falls between 300 and 500 liter. அதாவது the probability of sales is between, அதாவது sale x is between 300 to 500. புரியுதாமா, the probability of milk sale is between 300 and 500 or greater than 300 less than 500. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஈக்குவல் டு போட்டாலும் போடாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. த ஆன்சர் வில் நாட் கெட் அஃபெக்ட். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இப்போ இதோட ஆன்சர் போடுவோமா, இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டர்வல் என்னம்மா, இங்கே பாருங்கள் 300 to 500. 300 to 500ல நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரியும், நம்ம ஃபங்க்ஷன் k இன்டூ டிஎக்ஸ். ஸோ கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கே. ஸோ கே இன்டூ டிஎக்ஸ் இன்டெக்ரல் 0 to 500. கே வெளியே வச்சுருக்கேன் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கே இன்டூ டிஎக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸு, இன்டெக்ரல் பண்ணதை லிமிட் போட்டுருங்க 300 to 500. ஸோ கே இன்டூ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 500 மைனஸ் 300 கே இன்டூ 200. கேவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1/400 இன்டூ 200. ஸோ அது வந்து 1/2ன்னு வரும்.
ஸோ the probability of milk sale between 300 to 500 லிட்டர் வந்து 1/2. இது நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை இந்த இன்டெக்ரல் மூலமாக கண்டுபிடிக்காமல் தேர் இஸ் ஒன் மோர் மெத்தட். எப்படி இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் மட்டும் அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இதே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல் ஆஃப் மில்க் இஸ் பிட்வீன் 300 to 500. அப்போ என்ன இருக்கணும், இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாம். வேர் ஏ இஸ் திஸ் ஒன், பி இஸ் திஸ் ஒன். ஓகேவா? இப்போது இந்த எஃப் ஆஃப் 500 நமக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் 200 to 600. அப்போ 300க்கும் நம்ம இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். 500க்கும் இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் எக்ஸ் பை 400 மைனஸ் ஆஃப். ஸோ 500க்கு என்னது, எக்ஸ்ன்றது 500, 500 by 400 minus half, மைனஸ் 300க்கு என்னது, எக்ஸ் இஸ் 300 இயர், 300 by 400 மைனஸ் ஆஃப். அப்போது இதை கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு ஜீரோவை. 5/4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/4 மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் ப்ளஸ் ஆஃப். இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 5/4 மைனஸ் 3/4 ஆர் 5 மைனஸ் 3/4, அதோட ஆன்சர் 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.